ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினிக்ஸ் ஃபேர் தமிழ் அஃபிஷியல். நான் உங்கள் ஃபினிக்ஸ். ஸோ ஐயோ என்னால் முடியலைங்க. ஒரு வருஷம் கேப் விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 400 நாள் இருக்குமா லாஸ்ட்டாக வீடியோ போட்டு. ஒரு வருஷம், அதாவது பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்ததுனால ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுமேனு எடுத்தேன். அது ஒரு நிறைய நாள் பிரேக் ஆகிடுச்சு. சரி, சின்ன பிரேக் இல்லை, பெரிய பிரேக்கு நான் ஒத்துக்கிறேன். அதே கமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவி ஊற்றாதீங்க கைஸ். ஓகே, நான் ஹீரோய்க்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேன். டெவல் ப்ளஸ் எஃப் தெரியும் உங்களுக்கு. டெவல் ப்ளஸ் எஃப்ட்ட என் ஐடியா கொடுத்து கொஞ்சம் புஷ் பண்ணி தடா அப்படின்னேன். சரி அப்படின்ட்டு அவனும் நல்லவன் தாங்க, உண்மையிலே நல்லவங்க. ஏன்னா இப்போ வேறு ஏதாவது ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தனாலே உன் ஐடி நீ தானே புஷ் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. இவன் சேர்றா நான் புஷ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த மனசு யாருக்குங்க வரும் அப்படின்னு தான் இருந்துச்சு. உடனே அவனும் புஷ் பண்ணி தந்தான். அப்புறமா 1 ஸ்டார் அடித்தா ஹீரோய்க்கிடா நீ அடித்து அந்த கேம் ப்ளே போடு, அப்போ தான் நல்லாயிருக்கும், நானாக விளையாண்டு உனக்கு அமுச்சு விட்டேன்னா நல்லா இருக்காது அப்படின்னா. அந்த டைமில் ஜெனில் அப்படின்னு ஒரு ப்ரோ நம்ம கூட இன்வைட் ஆனார். ஸ்கூலில் நானும் விளையாடுவேண்ணா, நீங்கள் என் கூட விளையாட வரீங்கண்ணா அப்படின்னு கேட்டான் தம்பி. சரி வாடா அப்படின்ட்டு நானும் அவனை பொறுக்கி போட்டு கூப்பிட்டு போயிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு கோஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் நான் என்னோடய யூஐடி தரேன், கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே யூஐடி பின் பண்ணி வைக்கிறேன், இல்லைனா சேனல்லேயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் என்னோடய யூஐடிக்கு வேணால் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, வாங்க விளையாடலாம். வேண்டாம் அப்படின்னா கொடுக்க வேணாம். ஸோ இந்த இடத்துல நான் நல்ல வேளை கோடை காட்டர் போட்டேன். இல்லைனா இந்த மூக்கை ஒழிச்சிட்டு இருந்தான் பாருங்க, இவன் நீ மிதிச்சே போட்டிருப்பான். உடனே குளோவில் போட்டு நானும் அழுத்துறேன், மேலே வச்சு emotional damage முடிச்சு விட்டீங்க போங்க தான். G36 வச்சு என் மண்டையிலேயே அடிச்சிட்டான். நல்ல வேலை அப்படின்ற மாதிரி. ஏன்னா பக்கத்தில் ஜெனில் ப்ரோ இருந்தார், ஜெனில். ஸோ ஹெல்ப் பண்ணி விட்டார். உடனே எடுத்த உடனே நம்ம கில்லை கிளியர் பண்ணணுன்னு தான் பார்த்தேன். முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி அவனுக்கு முடிச்சு அவன் கையில் இருந்து யூசி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதான் நல்ல டேமேஜ் கொடுக்கும். ஷார்ட் ரேஞ்சுக்கு இப்போ என்கிட்ட ஒழுங்காக கன்று இல்லைன்னா யூசி வச்சுருந்தா நான் நல்லா அடிக்கலாம். நான் இந்த இடத்துல மறந்து யூசியை ரீலோட் பண்ணாமல் விட்ருப்பேன். ஆனால் பரவாயில்ல, ஒரு பாட்டு போய் தான் இருந்தான். சரி பாட்டு தான், ஏன்னா நேராக ஓடி வரான்ல. ஆக்சுவலாக அது பாட்டு தான். நான் யாரையும் இந்த இடத்துல கலாய்க்கல, பாட்டு தான் அவன். ஆக்சுவலாக அவன் ஆஃப்லைன் போயிட்டான், அவன் இப்போ பாட் ஆகிட்டான். அதான் சொன்னேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு கவலைக்கிடமான நிலைமை வந்திருக்கும். போன மேட்ச்சில் ஒரு பாட்டை பிடிச்சி அடித்ததுனால பாட்டு விட்டு சவமாக என்னென்னு தெரில. டக்குன்னு இந்த இடத்துல என் ஃபோனு ஹேங் ஆகி ஒரு மாதிரி ஆயிருங்க. உடனே அந்த இடத்துல நான் ஸ்டக் ஆகி நின்றுவேன், எதுவுமே நவலாது. உடனே நானும் வெளியே போயிட்டு உள்ளே வந்தேன் வச்சுக்கோங்களேன், டப்புன்னு டெலிபோர்ட் அங்கேயே இருப்பேன். எப்பட்றா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். உடனே நம்ம MP5 மாற்றியாச்சு, 3G போட பிடிச்சி அழுத்துறோம் அப்படின்ட்டு முன்னாடி போனால் இவன் இதை வைக்கிட்டான். இது பேர் என்ன, கூக்காங்க போட்டான். பிடிச்சி விட்டிங்க போங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் செத்துருவேன்னு தான் நினச்சேன். பார்த்தா நம்ம ஜெனில் பின்னாடி இருந்து வந்தார். உடனே நானும் கையில் இருந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டேன். அதுக்கு எடுத்தது அவன்கிட்ட ஏதாவது நல்ல லூட்டாக இருக்குமான்னு லூட்டு பொறுக்கியாக போனால் ஒன்றுமே வைக்கலைங்க. அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இமோஷன் ஆஃப் டேமேஜ் அது போடுங்கயா, emotional damage அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு 5 நிமிஷம் கழித்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். அதாவது ஏதாவது கிடைக்குமான்னு அந்த ஸ்டோருக்குள்ளே பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. ஏதாவது நல்ல இது அந்த க்ரையோபல் அதாவது சைபர் ஹேர் ட்ராப்பை ஃபில் பண்ணிக்கிறதா ஏதாவது நல்ல லூட்டாக கிடைக்கும். எனக்கு க்ரோஸ் எக்ஸு கிடச்சா செம்மையாக இருக்குன்னு நினச்சேன். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் மேலே போயிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு லைட்டாக. அந்த இடத்துல ஓப்பன்லேயே ஒருத்தன் வந்தான், நல்ல டேமேஜ் கொடுத்தேன், அவனை நாக் பண்ணிட்டேன். இன்னொருத்தன் பார்த்தா எஸ்விடி வச்சுருப்பான் பொழுது அந்த ரஃபீல் கேரக்டரை வச்சு என் உடம்பு என்னோடய ஆயுஷை எடுத்துகிட்டு பார்த்தான். நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். சரி கண்டிப்பாக கில் அடித்த உடனே இங்கே தான் வருவான்னு பார்த்தா உண்மையிலே அங்கே தாங்க இருந்தான். க்ளோவில் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போட்டுன்னா நான் செத்துருப்பேன். உடனே இங்கேருந்து பார்த்தா ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தான். கிடச்சதுல ஜாக்பாட் அப்படின்ட்டு பிடிச்சி அழுத்தினேன். தற்கூரி பின்பக்கமாக பார்த்து க்ளோல் போடுது.
யாரா இவன் சோக்கரு அப்படின்ட்டு நானும் முன்னாடி போயிட்டு இவன் தானே என்னை அடித்தான் அப்படின்ட்டு நானும் குளோவில் உடச்சி விட்டா அந்த இடத்துல ஒருத்தனுமே இல்லை. அடப்போங்கடா அப்படின்னு பார்த்தா உள்ளே ஒருத்தன் உட்காந்துருந்துருக்காங்க. நான் வேறு அந்த தாத்தா கேரக்டர் ஆக்டிவ் பண்ணி விட்டுட்டேன். அவன் வேறு என்னை வெறி கொண்டு தாக்குறான். நல்ல வேலை முன்னாடி ஜெனில் ப்ரோ இருந்தார், அவர் மேலே எல்லா உள்ளட்டம் படுது. உடனே வேறு ஒருத்தர் எங்கேடா இருப்பான்னு பார்த்தா அங்கே தான் குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த மேட்ச் பூயா. நான் டைமண்ட் 4 இருந்து டைமண்ட் 5 மாற்றிட்டாங்களே, டைமண்ட் 5 ஹீரோய்க்கு ஒன்றுக்கு பொய்யாச்சு. அண்ட் இது ஒரு ஸ்டார். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது யூஐடி டைம்.